ரொம்ப காலங்களாக மழையே பெய்யாமல் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சாம். மழையே இல்லாததுனால பயிரெல்லாம் காஞ்சு போய் அந்த ஊர் மக்கள் வறுமையில் ரொம்ப வாடி போய் இருந்தாங்களாம். அதே ஊரில் எல்லோரான்னு ஒரு பாட்டி இருந்தாங்களாம். எப்பவுமே சந்தோஷமாகவும் வண்ண வண்ண ஆடைகளும் அணிஞ்சிருப்பாங்களாம். அதுக்கு காரணம் அவங்க ஒரு நெசவாளர். அதே மாதிரி எப்பவும் ரொம்ப மகிழ்ச்சியான பாடல்களை பாடிட்டும் இருப்பாங்க. அப்பதான் அதே ஊர்ல இருந்த சோமுன்னு ஒரு தம்பி அவங்க கிட்ட சோகமா வந்து, பாட்டி, ஊர்ல மழையே இல்ல, குடிக்க கூட தண்ணி இல்ல, செடியெல்லாம் காஞ்சு போச்சு, ஆனா நீங்க மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா சோமு. பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, தம்பி, காஞ்சி போன நிலத்தை பார்த்தா பயம்தான் வரும், ஆனா அந்த மண்ணுக்கு அடியில இருக்கிற விதைய பார்த்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உன் வீட்டு வாசல்ல ஒரு மரம் காஞ்சு போயிருக்கே, அதை நீ எப்படி பாக்குற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சோமு சொன்னா, அது வெறும் குச்சி மாதிரி நிக்குது பாட்டி, அதுல ஒரு இலை கூட இல்ல அப்படின்னு சொன்னானா. உடனே பாட்டி, அப்படி இல்ல தம்பி, அந்த மரம் இப்போ மழையே இல்லைனாலும் தன்னோட வேர்களை பூமிக்கு அடியில ரொம்ப ஆழமா கொண்டு போயிட்டு இருக்கு. அது வெளியே தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஒரு குட்டி கதை சொன்னாங்க. உனக்கு அந்த 2 பானை கதை தெரியுமா? கேளு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் 2 பானையில தினமும் தண்ணி சுமந்துட்டு வருவானா. அதுல ஒரு பானை நல்லா இருக்கும், இன்னொரு பானையில ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஆத்துல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த ஓட்டை பானையில இருந்து பாதி தண்ணி கீழே சிந்திருமா. அந்த பானைக்கு ரொம்ப வருத்தமா போச்சான். ஐயோ, நம்ம கிட்ட ஓட்டை இருக்கே, நம்மளால தண்ணி வீணாகுதே அப்படின்னு நினைச்சு அழுதுச்சான். அப்போதான் அந்த மனுஷன் அந்த பானையை பார்த்து சொன்னாராம், நீ கவலைப்படாத, நீ தண்ணி சிந்திக்கிட்டே வந்த அந்த பாதையை பாரு, அங்க மட்டும் எவ்வளோ அழகா பூக்கள் பூத்திருக்கு, உன்கிட்ட ஓட்டை இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அந்த பாதையில நான் விதைகளை தூவி விட்டேன், நீ சிந்தின தண்ணியால தான் இன்னைக்கு அந்த பாதையே அழகா இருக்கு அப்படின்னு பாட்டி சொன்னான். அப்புறம் சோமு கிட்டையும் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா அதை நினைச்சு வருத்தப்படாம நம்பிக்கையோட இரு, அதுதான் உனக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. மறுநாள் காலையில ரொம்ப எனர்ஜியோட எழுந்தான் சோமு. இன்னைக்கு நானே மழையா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தூரத்துல இருக்கிற ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து எல்லா செடிகளுக்கும் அந்த மரத்துக்கும் தண்ணி ஊத்தினான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழை பெய்யவும் தொடங்கிருச்சு. அப்போ சோமுவோட மரம் தான் முதல்ல துளிர் விட்டு அழகா வளர ஆரம்பிச்சுது. நம்ம மனசுலயும் நம்பிக்கை இருந்தா நம்மளாலையும் எதையும் சாதிக்க முடியும். அப்புறம் உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாம். பாய்.